நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆவணி மாத ராசி பலன்கள். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷ ராசி வரையில் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்கன்னா மேஷ ராசி அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அதற்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இது ரெண்டுமே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. எவ்வளவு தான் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சா கூட அது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உண்டு. ஸோ இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செய்யலாமே, நாளைக்கு செய்கிறத அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில அந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அது உண்டு. தட்டி கிழிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்துக்கலாம் எல்லாம் இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரியான சில குணாதிசயங்கள் உண்டு. சொல் பேச்சு முக்கியமாக கேட்க மாட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் ஒரு நல்ல விஷயத்தை கேளுப்பா அப்படின்னா கூட அது கேட்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்காது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. ஆனால் அங்கே போய் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசியுடைய குணாதிசயங்களாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த மேஷராசியுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஆவணி மாதத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன பண்ணணும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பண வரவு உண்டு. இப்போ பண வரவு, இப்போ நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருக்கீங்க உத்தியோகத்தில், இப்போ பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் சரியான சூழ்நிலையில் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூமி மங்கள யோகம் உண்டு, மனை லாபம், அதெல்லாம் உங்கள் மேஷராசிக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டு. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் புதிய ஒப்பந்தம் உண்டு. ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் சைன் பண்ணலாம், அமோகமாக வருவீங்க, எந்த குறையும் கிடையாது. வேலை சம்பந்தமாக வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய யோகம் உண்டு. வெளியூர்னு அது எந்த ஊராக கூட இருக்கலாம், வெளிநாடு இல்லை, வெளியூர் பிரயாணமும் உண்டு, வெளிநாட்டு பிரயாணமும் உண்டு, ரெண்டுமே உண்டு. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு வருதோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிலரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். சில பேர்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை முற்றிலுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் நலம் கவனம் தேவை. பெற்றோர்கள் உடல் நலம் கவனம் தேவை. நீங்களும் உடல் நலத்தை பார்த்துக்கணும், பெற்றோர்களுடைய உடல் நலத்தையும் கொஞ்சம் பேணி காக்க வேண்டும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். கலை சினிமாவில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சில நற்செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் மறையும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில் நிறைய கவனம் செலுத்துங்க. ஏதாவது ஒரு சின்ன அவப்பெயர் அது பெரிய விஷயத்தில் முடியும். யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மேஷராசிக்கு இருக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. டைரெக்டாக இருக்காது, இன்டைரக்டாக நிறைய பிரச்சனைகள் ஆவணி மாதத்தில் வரும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். எதையுமே விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. சரி இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. பெண்கள் வெளியில் போகும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு வாங்க. வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க.
அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வெளியாட்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் வருமே தவிர இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. ஓரளவு சமாளிச்சுட்டு அந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போயின்னு இருப்பாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. முருகப்பெருமான் வழிபாடு குறைஞ்சபட்சம் ஒரு 6 செவ்வாய்க்கிழமை 6 தீபம் போல் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது மேஷராசிக்காரர்கள் இப்போ இந்த 3 நட்சத்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 சனிக்கிழமையாவது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது மனசில் ஒன்று பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நான் எனக்கு இது நடக்கணும், இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கணும், இது நடந்தால் எனக்கு இந்த இதில் எனக்கு சிறப்பாக சந்தோஷமாக எனக்கு இருக்கும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு நற்செய்திகளை நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன், எனக்கு இது நான் அப்போ இந்த பிரார்த்தனையை முன்வைத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்குகள் நிலுவையில் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெண்டிங்லேயே தான் இருக்குமே தவிர அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கிட்ட இருந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறத விட நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய படிப்பும் சரி உங்களுடைய தரமும் சரி பெரிய அளவில் உயரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே காலேஜிலலாம் கூட ஒரு நல்ல பேர் இருக்கும், நிறைய நல்ல லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். அதுக்குண்டான டைமிங்ஸ் எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். மற்றவர்களாலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை அவங்க முடிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத திரும்ப கொஞ்சம் தலைவலிகள் வரும். யாரை நம்பியும் ஒப்படைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஆவணி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இது எல்லாமே வரும். ஸோ கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லாயிருக்கு? 75% நல்லாயிருக்கு. ஸோ 75%. ஸோ நீங்கள் தவிர்க்க வேண்டிய கிழமைகள், நீங்கள் எந்த கிழமையை தவிர்த்தாலும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமையை தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமை அப்படி இல்லைன்னு திங்கட்கிழமை, இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையை தவிர்த்து உங்களுடைய வேலைகள்லாம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுபா.